கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? புதிய வருஷத்துக்குள்ளால் சந்தோஷமாக அடியெடுத்து வச்சுருக்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகளோடு, நிறைய லட்சியங்களோடு, நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷத்தில் நடக்கணும்னு நைட்டெல்லாம் போய் தேவாலயத்தில் ஜெபிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எல்லா மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல செய்திகளையும் நல்ல காரியங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானதாய் முடியாமல் சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவாய் இந்த வருஷத்தில் முடியும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் சில நல்ல முடிவுகள் எடுத்திருக்கிறீர்கள், சில முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த முடிவெல்லாம் நல்லதாகவே உங்களுக்கு அமைவதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய வலது கரத்தை பிடிச்சிட்டு அப்படியே புதிய வருஷத்துக்குள்ளால நீங்கள் வந்திருக்கிறீங்க. புதிய தீர்மானங்களோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் நான் ஒரு புது மனுஷனாக வாழணும், புது சிருஷ்டியாக வாழணும், நிறைய பேருக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் விரும்புகிற ஒரு லைஃப்பை இந்த வருஷம் வாழணும்னு நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளால் உறுதிமொழி எடுத்துட்டு தானே இந்த புதிய வருஷத்தில் நுழைஞ்சிருக்கிறீங்க. இது ஆண்டவருக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். எனக்கும் ரொம்ப அதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சரி, 1ஆம் தேதியே ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு வருவார்கள். சியோன் என்றால் ஆண்டவர் இருக்கிற இடம். இந்த புதிய வருஷத்தில் தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நிற்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனோடு நடக்கிற ஒரு நல்ல அனுபவம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்னொன்று ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், விடுதலை ஆட்கப்பட்டவர்கள். ஒரு வேளை இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடுதலை உங்கள் லைஃப்பில் இல்லை, ஒரு உயிர் மீட்சி இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த புதிய வருஷத்தில் உங்களை விடுவித்து ஆண்டவர் கொண்டு வருகிறேன் என்று முதலாவது சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கணும், ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீடம் இருக்கணும், ஒரு மனுஷனுக்கு எந்த காரியத்தையும் சுதந்திரமாக செய்யணும்னா மனசில் ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், அவனுடைய மைண்டில் ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், மக்கள் மத்தியில் ஃப்ரீயாக அதை செய்கிறதற்கு அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும். ஆண்டவர் சொல்ல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். முதல்ல பிளஸ்ஸிங் ஆண்டவர் சொல்கிறார் இந்த புதிய வருஷத்தில், ஒரு பெரிய சால்வேஷன், ஒரு ரட்சிப்பு உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருக்கு ஆண்டவர் தரார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் பட்டியலிலே உங்கள் முழு குடும்பமே இருக்கணும். ஒருவேளை ஏதோ ஒரு பிள்ளை மட்டும் மனம்போன போக்கில் போயிட்டு இருக்கிறான், அவன் எவ்வளோ சொல்லியும் கேட்கல, எவ்வளவு ப்ரே பண்ணியாச்சு, எவ்வளோ உபவாசம் இருந்தாச்சு, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களை வச்செல்லாம் பேசியாச்சு, ஆனால் அவன் ஒன்றுக்கு செவி சாய்க்கலைன்னு சொல்கிறீங்களா? இந்த முதல் நாளிலே கர்த்தர் முதலாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாரு. உங்கள் பிள்ளைங்க கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள், விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை அவங்க ரட்சிப்பை அவங்களே இருதயத்தை கடினப்படுத்தி தள்ளிட்டு இருந்தாலும் பலவந்த ரட்சிப்பு இந்த புதிய வருஷத்தில் கட்டாயம். உங்கள் வீட்டில் யார் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் ஆண்டவர் சந்திப்பார். சவுலை பவுலாக மாற்றின ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் உங்கள் வீட்டில் எத்தனை சவுல்கள் இருக்கிறாங்களோ அத்தனை சவுலையும் ஆண்டவர் பவுலாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ பாருங்கள், இந்த ரட்சிப்பு ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா
அந்த வீட்டை குறித்து, அந்த பிள்ளைகளை குறித்து பரலோகத்தில் பெரிய விழா எடுப்பாங்களாம். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. ஸோ உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் பரலோகமே களி கூற போகுது. பரலோகத்தில் ஒரு பெரிய விழா எடுக்க போகிறாங்க. ஒரு பெரிய ரட்சிப்பின் களி கூறுதலை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தருவார். ஒருவேளை உங்கள் வாலிப பிள்ளைங்க மனம்போன போக்கில் போகிறாங்க பிரதர், டெய்லி கிளப்பு அது இது அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என் பிள்ளைகளை நினச்சா ரொம்ப மனபாரமாக இருக்குது. புதிய வருஷத்தில் வந்துட்டோம், எனக்கு அந்த பிள்ளைகளை குறித்தே ரொம்ப ஏக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நிறைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளை சர்ச்சுக்கு வந்தால் போதும், என் பிள்ளை உமக்கு பிரியமானதை செய்தால் போதும், என் பிள்ளை பழையபடி ஆண்டவருக்குள்ளே வந்தால் போதும், இது ஒன்றே நீங்கள் செய்தாலே போதும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க அந்த காரியத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அவங்கள பலவந்தமாக பிடிச்சு ரட்சித்து கூட உங்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைப்பார். அந்த பிள்ளைகளை குறித்த துக்கம் உங்களுக்கு வேண்டாம். முதல் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு வைக்கிறார். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி என் சீயோனுக்குள்ளே நிற்பாங்களாம். அப்படின்னாச்சுன்னா, கடந்த நாட்களில் ஒரே புலம்பல், ஒரே வேதனை, ஒரே கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டிருந்த அந்த பிள்ளைகள் இனி அவருடைய நாவில் துதியின் சத்தம் இருக்குமா. எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உங்கள் வீட்டில் உங்கள் புருஷன் வாயெடுத்தாலே ஒரே கெட்ட வார்த்தை, என்னுடைய மருமகன் வாயெடுத்தா கெட்ட வார்த்தை, என் மருமக வாயெடுத்தாலே சபிக்கிற வார்த்தைகள், என் மாமியார் வாயெடுத்தாலே சபிக்கிற வார்த்தைகள். யாரெல்லாம் அப்படி அழுதுட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு புதிய வருஷத்தில் கொண்டு வந்து சொல்கிறாரு, அவர்களுடைய வாயில் என்னை ஆனந்த களிப்புள்ள பாடல்கள் இருக்குமா. ஆனந்த களிப்போடு பாடிக்கொண்டிருப்பார்கள். துதிக்கிற வாயினால் யாரையும் சபிக்க மாட்டேன்னு இந்த முதல் நாள் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரியா? அது மட்டும் இல்லை, ஆண்டவரை துதிக்கிற இந்த நாவினால் இதுக்கு மேலே எந்த புறங்கூறி தெரிய மாட்டேன். இந்த மாற்றத்தை கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை துதிக்கிற நாவினால் யாரையும் குறை சொல்லி யாருடைய மனசையும் புண்படுத்த மாட்டேன். இந்த தீர்மானத்தை இந்த முதல் நாள் நீங்கள் எடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அது மட்டும் இல்லை, ஆனந்த களிப்போடு ஆண்டவரை பாடுகிற இந்த நாவை கொண்டு எந்த விதமான அசுத்த பேச்சுக்கள் பேசக்கூடாது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த புதிய நாளில் வந்திருக்கிறப்பா, புதிய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறேன், என்னுடைய அசுத்த உதடுகள், அசுத்த நாவுக்கள் ஒருவேளை என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடக்கூடாது, என்னுடைய நாவை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் நாவை பிரதிஷ்டை பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு ஏசாயாவுடைய நாவிலே ஒரு அக்கினி குரடை ஆண்டவர் வைத்த பொழுது அவன் சொன்னான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி. அவன் அசுத்த உதடுள்ள மனுஷனாய் இருந்தவன் அதன் பிறகு ஆண்டவருடைய தீர்க்க தரிசியாய் மாறினானே. அப்படிப்பட்ட அசுத்த உதடுள்ள உன் பிள்ளைகளுடைய நாவை இனி தீர்க்க தரிசனம் உரைக்கிற நாவுகளாக ஆண்டவர் மாற்றுவார். இது நடக்கும், கண்டிப்பாக இந்த புதிய வருஷத்தில் நடக்கும். நீங்கள் மட்டும் என் ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாருங்க, இந்த பெரிய காரியங்கள் நடக்கும். ஒருவேளை கடந்த நாட்களில் தீர்க்கதரிசிகளை தேடி நீங்கள் ஓடி இருக்கலாம். இனி உங்கள் பிள்ளைகள் இனி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வீட்டில் உள்ள மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்கும். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நின்று சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை கர்த்தர் தேசத்திலே கொண்டு வர போகிறார். ஒரு பக்கத்தில் துன்மார்க்கருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கும், மறுபக்கத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள் பெருகி கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மக்கள் பட்டியலிலே இன்றைக்கு உன்னை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். இனி ஆனந்த களிப்புள்ள பாடல்களை பாடி நல்ல துதிக்கிற வீரர்களாக இருப்பீங்க. துதிச்சிங்கனாலே சாத்தான் ஓடிடுவான், துதிச்சிங்கனாலே பிசாசு ஓடிடுவான். இந்த புதிய வருஷத்தில் நல்லா துதிக்க ஆரம்பிங்க. எது நடந்தாலும் ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் நல்லவர் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் நல்லவராகவே உங்கள் வாழ்க்கையில் அழகாக காரியங்களை நடப்பித்து தருவார். நீங்கள் நல்லா துதிங்க. துதிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்கள் முழுவதும் நெகட்டிவாக யோசித்து 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 டிப்ரெஷனில் போயிருக்கலாம்.
இன்னைக்கு பிறகு நீங்கள் பாசிட்டிவாக நிறைய யோசிக்க போகிறீங்க. விசுவாசத்தில் நிறைய அறிக்கை செய்ய போகிறீங்க. விசுவாச பாடல்களை பாட போகிறீங்க. துதியின் பாடல்களை பாட போகிறீங்க. நன்றியின் பாடல்களை பாட போகிறீங்க. இந்த வருஷம் ஒரு உற்சாகத்தின் வருஷமாக, கர்த்தருக்காக தேவனுடைய பிள்ளைகள் சாதனையாளர்களாய் மாறுகிற வருஷமாக கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறார். உங்கள் வீட்டில் ஒரு சாதனையாளரை உருவாக்குவேன். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள். உங்களுடைய சாட்சியுள்ள நடக்கை நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் நன்மை செய்வார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு முதல்ல நான் சாட்சியாக இருக்க போகிறேன். நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்களுடைய சாட்சியுள்ள நடக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் கொண்டு வரும். ஸோ முதல்ல ரட்சிப்பு, ரெண்டாவது ஆனந்த களிப்புள்ள உதடுகள், மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். அப்படி எல்லாரும் தலை மேலே கையை வச்சு சொல்லுங்கள், நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய காலமாக இருக்கிற மகிழ்ச்சி என் தலையின் மேலே, என் குடும்பத்தின் மேலே இருக்கும். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது கடைசி வரைக்கும் நம்மோடு கூட ட்ராவல் பண்ணுகிற ஒரு மகிழ்ச்சி. ஏதோ ஒரு வாரம் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்த வாரம் துக்கம், ஒரு மாதம் சந்தோஷமாக இருந்து அடுத்த மாதத்தில் திருப்பி ஒரே துக்கம், ஒரே டிப்ரெஷன், ஒரே பின்மாற்றம். அப்படி அல்ல. இந்த வருஷத்தில் நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நித்திய மகிழ்ச்சியில் முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது, பரலோகத்தின் மகிழ்ச்சி என்று சொல்லலாம். பரலோகத்தில் துக்கத்தை பார்க்க முடியாது, அழுகையை பார்க்க முடியாது, பற்கடிப்பை பார்க்க முடியாது. நித்திய மகிழ்ச்சினா பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் இருந்து சந்தோஷமாய் ஆண்டவரோடு நடக்கிற அந்த மகிழ்ச்சி, ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிற அந்த மகிழ்ச்சி, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. அந்த நித்திய மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் இனி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மகிழ்ச்சி வந்தாச்சுன்னாலே துக்கம் எல்லாம் மாறி போயிடும். ஒருவேளை போன வருஷம் துக்ககரமான காரியங்கள் நிறைய உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கலாம். அதன் நிமித்தம் சோர்ந்து போன இருதயத்தோட புதிய வருஷத்துக்குள்ளே நொந்து போய் நீ வந்திருக்கலாம். இன்றைக்கு உன்னை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சியை உன் தலையின் மேலே நான் வைப்பேன், உன்னுடைய கிரீடமாக நான் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி மகிழ்ச்சியை கொடுப்பாருன்னா, எந்த காரியத்தில் துக்கம் வந்ததோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த இடத்துல உனக்கு மன மகிழ்ச்சியை தருவார். கடந்த நாட்களில் ஒருவேளை வேலை இழந்தது உனக்கு பெரிய துக்கம், அது ஒன்று ஒருவேளை பின்மாற்றத்துக்கு மேலாக கொண்டு போயிடுச்சுன்னா மகிழ்ச்சியை கொடுக்கும்படி கர்த்தர் உனக்கு அதை விட சிறந்த வேலையை ஆண்டவர் கொடுப்பார். புதிய வருஷத்தில் ஒருவேளை வெளிதேசத்துக்கு போகிறதுக்காக பல வருஷம் முயற்சிக்கிறோம் பிரதர், தொடர்ந்து பிரதர் அப்படின்னு இருக்கீங்களா? அதுவே எனக்கு மனசுக்கு பெரிய பாரம், மனசுக்கு பெரிய அழுத்தம், மனசுக்கு பெரிய துக்கம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த துக்கத்தை ஆண்டவர் அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னுடைய விசாவை ஆண்டவர் ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. நீ எந்த தேசத்துக்கு போகணும்னு நினைச்சியோ அதை கர்த்தர் உனக்கு சாங்ஷன் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கு முன் பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்று காலேபுக்கு சொன்னான். உத்தம இஸ்ரவேலனாய் நடந்த காலேபுக்கு சொன்னார். அதே வார்த்தையை உனக்கு சொல்கிறார். நீயும் இந்த புதிய வருஷத்தில் ஒரு உத்தம இஸ்ரவேலனாயிருந்தால், காலேபை போல் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட காரியங்களை நீ பார்த்து கொண்டிருந்தாயே, ஆனால் நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவார். இந்த புதிய வருஷத்திலேயாவது எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குமா என்று யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் புதிய வருஷத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒரு புது மனுஷனாக மாற என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு புதிய சொந்த வீட்டை நீங்கள் தாங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் தர கடமைப்பட்டிருக்கிறார். ஆதாமுக்கு முதல் கிஃப்டே ஆண்டவர் வீடு தான் கொடுத்தாராம். வேதம் சொல்லுகிறது, கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை கொண்டு அதில் குடி வச்சாராம். உன்னை குடி வைக்க புதிய வருஷத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு பிளாட்டை செலக்ட் பண்ணிட்டார்.
அங்கே யாரை வச்சு கட்டணும்னு கெட்டுறதுக்கு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். இல்லைன்னா கெட்டி உனக்காக சகல தோட்டம் துறவுகளோடு கூடிய நல்ல கிணறுகள் உள்ள நல்ல நீரூற்றுள்ள ஒரு நல்ல வீட்டு ஆண்டவர் உனக்கு ஏற்படுத்தி வச்சுட்டு நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்துல நிறைய மகிழ்ச்சிகரமான காரியங்களை கர்த்தர் உனக்கு தருவார். உன் தலை மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சில காலம் இருந்து மறைந்து போகிற மகிழ்ச்சி அல்ல, நல்ல சந்தோஷம், ஒரு நிறைவு இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். உன்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். நீ விசுவாசி, நம்பு. எனக்கு இந்த வருஷம் நல்லது நடக்கன்னு நீ நம்பு. நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்து நிறைய சுப காரியங்களை குடும்பத்தில் கொண்டு வரப்போகிறார். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்குன்னு எதுக்கெல்லாம் சொல்கிறார் தெரியுமா? எல்லா காரியங்களிலும், ஆவிக்குரிய காரியங்களில் மட்டுமல்ல, உலக காரியங்களிலும் ஒருவேளை சில மகிழ்ச்சிகரமான சுப காரியங்களை கடந்த காலங்களில் போன வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. 2023 கண்டிப்பாக என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. நிறைய அதற்காக முயற்சி எடுத்திருப்பீங்க. அதனால் நடக்காததுனால வெக்ஸ் ஆகி போய் என்ன ஆண்டவரே அப்படின்னு சலிச்சுக்கிட்டே புதிய வருஷத்தில் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார், நெடுங்காலம் காத்திருந்து இருதயத்திலே ஏங்கினதற்கு பிறகு நான் உனக்கு கொடுக்கிற, உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் ஜீவ விருட்சத்தின் கனியை போல இருக்கும். எத்தனை பேர் தடைகள் நீங்கி ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் ஆமேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அதை தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் ஆண்டவருடைய ஆலோசனை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனை தூர இடத்திலிருந்து உன் பிள்ளைக்காக ஆண்டவர் வரவழைக்கிறார். இதை இன்றைக்கு சொல்லுகிறார், நிறைவேற்றுவார். ஆண்டவர் அந்த முதல் நாளிலே அதற்காக திட்டம் போட்டுட்டார், செய்து முடிப்பார். இன்னைக்கு உன் வீட்டில் மகிழ்ச்சிகரமான காரியங்களுக்கு ஆண்டவர் அந்த முதல் நாளிலே பிளான் பண்ணிட்டார். திட்டம் போட்டுட்டு செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் திட்டம் பண்ணினதை, நிர்ணயம் பண்ணினதை எவனொருவன் மாற்ற முடியும்? ஒருவனும் மாற்ற முடியாது. இந்த வருஷத்தில் எந்த நிமிஷம் வேணாலும் உங்களுடைய வீட்டில் உள்ள சுப காரியங்கள், நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே வைக்கும்படி நீ இழந்து போன செல்வங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் இழந்து போன செல்வங்களை கொடுப்பார், பெயரையும் புகழையும் கொடுப்பார். ஒருவேளை ரொம்ப வருஷமாக ஒரு கோர்ட்டு கேஸு என்னுடைய நிம்மதியை பாதித்து என்னை துக்கத்திலேயே நடத்திட்டு இருக்கு பிரதர் என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவர் அந்த வழக்கிலையும் உனக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, உனக்கு சாதகமாக அந்த தீர்ப்பை எழுதி மறுபடியும் மகிழ்ச்சி உன் சிரசிலே தங்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும் என்கிற வசனத்தின்படி உன் சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும், அபிஷேகம் தங்கும், வல்லமை தங்கும், வரங்கள் தங்கும். இனி நானும் என் குடும்பமும் நல்லா இருந்தால் போதுன்னு புதிய வருஷத்தில் யோசிக்காதீங்க. ஆண்டவர் நிறைய காரியங்களை உனக்காக செய்ய போகிறார். பரலோகத்தின் மதகளை உனக்காக திறக்கப் போகிறார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னை நல்லா வைங்க, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் நல்லா வச்சுக்குவேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை நல்லா வச்சுக்குவேன், என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை, கஷ்டப்படுறவங்களை நான் நல்லா வச்சுக்குவேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்து மதகுகளை உனக்காய் திறப்பார். வேணா இன்னைக்கு எழுதி வச்சுங்க. இந்த 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உன்னுடைய செல்வங்கள் என்ன, உன்னுடைய வருமானங்கள் என்ன, இதுக்கு பிறகு இந்த வருஷம் கடைசியில் ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிற நன்மைகளை வைத்து நீ சொல்லுவ, கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார் என்று நான் குறித்து வைத்து தெரிந்திருக்கிறேன், குறிப்பினால் அறிந்து கொண்டேன். ஜனவரி 1ஆம் தேதி இருக்கும் பொழுது என்னுடைய செல்வங்கள் இவ்வளவு, இதுக்கு பிறகு இவ்வளவு. யாக்கோபு சொன்னான் லாபானை பார்த்து, நான் உங்ககிட்ட வர்றது வரைக்கும் உன்னுடைய செல்வங்கள் இவ்வளவு தான் இருந்துச்சு, நான் வந்ததுக்கப்புறம் எவ்வளவு என்பதை யோசித்துப்பார் என்று சொன்னது போல நீங்கள் இந்த வருஷ கடைசியில் யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எந்த நிமிஷமும் ஆண்டவருடைய நன்மைகளை எதிர்பாருங்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த வருஷம் அளவில்லாமல் உங்கள் மேலே இருக்கும்படி நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை பிடிச்சிட்டு போங்க. பிரதர் சொன்னார், ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னார், எனக்கு விபத்து வந்துருச்சு அப்படின்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாதபடிக்கு நீங்கள் எங்கு போனாலும் என் ஆண்டவரை அழைத்து கொண்டு போங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்கப்பா,
நீங்கள் வந்தால் நான் வெளியே போகிறேன். இந்த நல்ல பழக்கத்தை இந்த முதல் நாளிலிருந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எங்கே போனாலும், வேலைக்கு போனாலும் சரி, இல்லைன்னாச்சுன்னா ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இல்லைன்னா பிஸ்னஸ் போனாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஊழியத்தினுடைய சக்ஸஸுக்கு பின்னணி என்னென்னா, எங்கே போனாலும் ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வந்தால் தான் இந்த ஜனங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் என் கூட இருந்தால் தான் நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் வாங்கன்னு கூட்டுட்டு போகிறபடியினாலே தான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த தேவனின் அன்பு ஊழியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ நீங்கள் போகிற காரியம் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும்னா, நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் இயேசுநாதரை கூடயே கூட்டிருப்பாங்க. அவர் இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க. அவர் உன் கூட வந்தாருன்னா உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் உன் கூட வந்தாருன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும். சிலர் உட்கார்ந்து எனக்கு யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க பிரதர், இந்த புதிய வருஷத்துல அது கண்டினியூ ஆகுதான்னு தெரியல பிரதர், யோசித்துட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னைக்கு உனக்கு விரோதமாய் யார் மந்திரவாதம் பண்ணியிருந்தாலும் சரி, யார் செய்வனை செய்திருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் இன்னைக்கு கேன்சல். சொல்லுங்க பார்க்கலாம், கேன்சல் பண்ணிட்டாரான். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஸ்டீஃபன் சொல்லலை, ஸ்டீஃபன் மனம் போன போக்கில் உங்கள்கிட்ட வார்த்தைகளை அள்ளி போடலை. வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசுகிறார். வார்த்தை மனு உருவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசம் தான் உனக்கு விடுதலையை தரும். அந்த விசுவாசம் தான் உனக்கு தெய்வீக சுகத்தை தரும். சிலருக்கு இந்த மகிழ்ச்சி தலை மேலே தங்காதபடிக்கு சரீரத்தில் நிறைய வியாதியோடு இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிறீங்க. அந்த வியாதி ஒன்று துக்கத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், புதிய வருஷத்தில் வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் உள்ள உறுப்பெல்லாம் புதுசாக மாற்றுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உன்னுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகளை புதிதாய் மாற்றுவார். ஒரு முறை ஒரு சகோதரன் 2 கிட்னிகள் ஃபெயிலியரான நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்தார். அவர் சொன்னார், எனக்கு டயாலிசிஸ் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கே, இந்த கொடுமையினால் தாங்க முடியலை, இந்த கொடுமையினால் தாங்க முடியலை. என் ஆண்டவர் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார், நீ இந்த வருஷம் முதல் மீட்டிங்கில் ஜனவரி மாதம் அன்பரின் பாதத்தில் மீட்டிங் நீ வந்திருக்கிற, முதல் மாதத்தில் நீ வந்திருக்கிற, புதிய வருஷத்தில் வந்திருக்கிற, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை அவனுக்கு கொடுத்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த சகோதரர் சாட்சி சொல்லும் பொழுது சொன்னார், என்னுடைய ஐயா சொல்லும் பொழுது என்னுடைய 2 கிட்னியும் புதிதாய் மாறினதை என் விசுவாச கண்களிலே நான் கண்டேன். விசுவாச கண்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விசுவாச கண்கள் தான் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வருஷத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற விசுவாச கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக நான் சொல்லி என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, என்னுடைய விசுவாச கண்களில் பார்த்தேன், 2 கிட்னியும் புதுசான மாதிரி நான் பார்த்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த 2 நாள் கழித்து அவர் டயாலிசிஸ்க்கு போகும்போது டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு சொன்னாங்களாம், உன்னுடைய கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பிளட் இன்னும் கெட்டு போகலையே, இன்னும் ஒரு 3 நாள் கழித்து வாங்கினாங்களாம் அடுத்த டயாலிசிஸ்க்கு. அப்போ போகும்பொழுது திருப்பியும் செக் பண்ணி பார்த்துட்டு, பிளட்டு நல்லா இருக்க, இன்னும் கெட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்னியை செக் பண்ணி பார்க்கும் பொழுது 2 கிட்னி 100% செயல்பட்டு கொண்டு இருந்தது. அவங்க சொல்லிட்டாங்க, இனி உனக்கு இந்த டயாலிசிஸ் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த கத்தீட்டர் கலட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இன்றைக்கி அவருக்கு எந்த ஒரு சின்ன கிட்னி ப்ராப்ளமும் இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்கிறாரு, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேன், என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. மகிழ்ச்சி உள்ள இருதயம். ஆண்டவர் சொல்ல, நித்திய மகிழ்ச்சி இந்த வருஷம் முழுவதும் அல்ல, தொடர்ந்து வருகிற வருஷங்களிலே உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கு ஃபுல்லாக ஆண்டவர் தர்றார். ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். வீட்டில் யார் வியாதியோடு இருக்கிறாங்க அவங்கள இந்த நிமிஷத்தில் நினச்சி பார்த்து ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எங்கள் அப்பாவுக்கு புதிய ஹார்ட்டை தாங்கப்பா. ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு,
எங்கள் அப்பாவுடைய எல்லா பழைய பாவங்களை மன்னிச்சு அந்த லிவரை புதுசாக மாற்றித்தாங்க. புதிய வருஷத்தில் புதுசாக எதிர்பாருங்க, புதுசாக கேளுங்க. ஆனால் ஒன்று, நீ புதுசாக எதிர்பார்க்கும் பொழுது, புதுசாக ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, உன் இருதயத்தையும் நீ புதிதாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையிலும் புதிய நல்ல காரியங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். இன்னைக்கு ஆண்டவரே, என் நிமித்தம் ஒருவராகிலும் இடரல் அடைய மாட்டார்கள் என்று நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே, என் நிமித்தம் ஒருவராகிலும் இடரல் அடைய மாட்டார்கள். என் நிமித்தம் ஒருவருக்கும் தீங்கு வராது. ஆண்டவரே, என் நிமித்தம் நீர் துக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே என்னை நான் சரி செய்து கொள்ளுகிறேன் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த புதிய வருஷத்திலே உங்களை சரி செய்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும். அடுத்து, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அப்போ சந்தோஷமான காரியங்கள், மகிழ்ச்சிகரமான காரியங்கள். இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்று வரும் பொழுது ஒரு அழகான மங்கள வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்லுகிறார். உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவேன். ஒருவேளை கடந்த வருஷம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைக்காக நீ ஏங்கி இருக்கலாம். எத்தனையோ வருஷங்களாக நீ அதற்காக பிரயாசப்பட்டிருக்கலாம். அதற்காக பல பொருத்தனைகளை பண்ணி இருக்கலாம். அதற்காக நிறைய மருத்துவ முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஒன்றுமே பலன் தராத நிலைமையில் இந்த புதிய வருஷத்தில் வரும் பொழுதும், ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே நான் அவமானத்தோடு தான் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்கன்னா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்ற இந்த வருஷத்தின் ஆண்டவருடைய இந்த மங்கள வார்த்தையின்படி ஆண்டவர் உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிறேன்ப்பா, அதை சுதந்திரிக்க முடியாதபடி ஒருவேளை என்னிடத்தில் ஏதாவது பாவங்கள் இருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி கூட நீ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இன்னைக்கு என்னை நான் பரிசுத்தம் பண்ணி ஜபிக்கிறேன், இன்றைக்கு என்னை பரிசுத்தம் பண்ணி ஜபிக்கிறேன், ஐயா மூலமாக வந்த அந்த வார்த்தை எனக்கு பலிக்கும்படி என்னை பரிசுத்தம் பண்ணி ஜபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு கட்டாயம் உனக்கு அற்புதம் நடக்கும். நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு முறை கிட்டத்தட்ட 20 வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு மகள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து கண்ணீரோடு சொன்ன காரியம், ஐயா, எல்லா ட்ரீட்மெண்ட்டை எடுத்து பார்த்துட்டோம், ஐவிஎஃப் ஐயுவி எல்லாமே செய்து பார்த்துட்டோம், எல்லாமே ஃபெயிலியர், பல லட்சங்களை செலவு பண்ணினோம், எல்லாம் ஃபெயிலியர். கடைசியாக டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு இயற்கையாகவும் கருத்தரிக்க வாய்ப்பில்லை, செயற்கையாகவும் கருத்தரிக்க வாய்ப்பில்லை, அதனால் உங்கள் மனசை தேத்திக்கிட்டு ஒரு பிள்ளையை நீங்கள் தத்தெடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் நான் மனசு வேதனையோடு நொந்து போய் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேயா அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், எனக்கு இயற்கையாகவும் எனக்கு கிடைக்காதான், செயற்கையாகவும் இது கிடைக்காதான். அப்போ அந்த சகோதரியை பார்த்து நான் கேட்டேன், இந்த வார்த்தையை யார் சொன்னதுன்னு கேட்டேன். இந்த வார்த்தையை யார் சொன்னா? டாக்டர் சொன்னார். இந்த பிரசவ இதில் ரொம்ப விசேஷித்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், செயற்கை முறையில் கருத்தரிக்கை எல்லாம் வைக்கிற ஒரு விசேஷித்த அதற்கான படிப்புகளை படித்த ஒரு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் தானே சொன்னாங்க, ஆண்டவர் உனக்கு முடியாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஆண்டவர் எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஆண்டவர் செய்வார். மருத்துவர்களால் கூடாதது, மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். நீ விசுவாசித்தால் இப்போ கூட மகிமையை காண்பாய். அப்போ அவங்க சொன்ன காரியம், ஐயா, எனக்கு 46 வயதாயிடுச்சேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சாராளின் காலங்களில் இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீ விசுவாசிக்கணும். அந்த மகளுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நான் கேட்ட காரியம், இவளை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுங்க. இந்த வார்த்தையின்படி என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 17:14 பரலோகத்தின் திரவியத்தை உடைய கற்பத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நிரப்பும். இவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக இனி சேமிக்கட்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக ஜெபித்து அந்த வார்த்தையின்படி நான் சொன்னேன். நீங்கள் போகும்போதே உங்கள் பிள்ளைக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்றதை டிசைட் பண்ணிக்கங்க.
நீங்கள் போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. விசுவாசத்தில் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன்பாக உங்கள் கையில் அழகான குழந்தை கர்த்தர் தவளை பண்ணுவார் சொல்லி அனுப்பின அந்த சகோதரி போகும்பொழுது அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால் நல்ல ஒரு கேர்ள் பேபிக்கு ஒரு நல்ல குட்டி ஃப்ராக் எடுத்துட்டு விசுவாசத்தோடு அவங்க போனாங்க. அடுத்த மாதமே கன்சீவ் ஆகி அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகையில் அழகான ஒரு பெண் குழந்தை அவர்கள் பெற்றெடுத்து இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சந்தோஷமான காரியங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி எது தடையாயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே தடைகளை ஒட்டைத்து போடுங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை நானே அதற்கு தடையாயிருந்தால், என்னுடைய அக்கிரமங்கள் தடையாயிருந்தால், ஆண்டவரே என்னை மன்னியும். ஒருவேளை சாபங்கள், ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தில் மூதாதருடைய சாபங்கள் இந்த கற்பம் எனக்கு தங்கக்கூடாதபடிக்கு இருந்ததுன்னா எங்களுடைய குடும்ப சாபங்களை நீர் சிலுவிலே சுமந்து தீர்த்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி இன்னைக்கு தேவ சமூகத்தில் இந்த சாபங்களை முறிச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்பவே தள்ளி போடாதீங்க. ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே என் குடும்ப சாபங்களை நீர் முறித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் நிமித்தம் அந்த சாபங்களை முறித்ததற்காய் ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சாபங்கள் முறிக்கப்பட்டு இந்த வருஷம் உங்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதத்தின் வருஷமாக இருக்கும். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். போன வருஷத்தில் நிறைய சஞ்சலங்கள், நிறைய தவிப்புகள், நிறைய ஏமாற்றங்கள், நொந்து போன நிலைமையில் புதிய வருஷத்தில் வந்திருக்கிறீங்க. என்னென்ன சஞ்சலங்கள் உன்னுடைய மனசை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய சஞ்சலங்களை எல்லாம் உன்னுடைய பாதத்திலே நான் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த சஞ்சலங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி, உங்கள் தவிப்புகளை மாற்றி, ஒருவேளை பயங்கர கடன் பிரச்சனை, அதனால் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலேயும் பெரிய மூட்டை மாதிரி அந்த கோடிக்கணக்கான கடன்களை, லட்சக்கணக்கான கடன்களை, ஆயிரக்கணக்கான கடன்களை என் முதுகில் சுமந்துக்கிட்டு நான் இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, இது என்னை ரொம்ப தவிக்கிற, இந்த கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப தவிக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நிறைய பேர்கள் உண்டு. அதில் ஒன்று எபினேசர், அப்படின்னா உதவி செய்கிற தேவன் என்ற அர்த்தம். ஆண்டவர் கண்டிப்பாக தலையிட்டு உனக்கு உதவி செய்து உன்னை அந்த கடன் என்கிற கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற உன்னை அந்த கடன்களை அடைச்சி அப்படியே வெளியே கொண்டு வருவார். கடனிலே தத்தளித்து கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியை எலிசா தீர்க்கதரிசியுடைய ஆலோசனையின் நிமித்தம் அந்த கடன்களை அடைத்து மீந்ததை கொண்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வைத்த அதே ஆண்டவர், எலிசா தீர்க்கதரிசியின் காலங்களிலே இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உனக்காக ஒரு சின்ன கலையத்தில் எண்ணெய் தான் இருக்குது, ஏதோ உள்ள கையிலோ மேகம்தான் கையில் இருக்குன்னு சொல்லிக்கிறியா, அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பல மடங்காக்கி உன்னுடைய எல்லா கடன்களை அடைத்து என்னை கூட மிச்சம் எடுப்பீங்க. புதிய வருஷத்தில் நீங்கள் மிச்சம் எடுக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒருவேளை உன்னை சபிக்கும் போது யாரோ ஒருவர் சொல்லியிருக்கலாம், நீ தெரு தெருவா பிச்சை எடுக்கிறத நான் பார்ப்பேன்னு. இல்லை, அவங்க பார்க்க தெரு தெருவா மிச்சம் எடுத்து அநேகருக்கு நீ அள்ளி கொடுக்கிறதை அநேகர் பார்க்க போகிறார்கள். தெரு தெருவா சுற்றி யாரெல்லாம் தெருவில் மூர்ச்சித்து போய் உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற அளவுக்கு பரலோகம் மதகளை திறந்து இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டி தருவார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வரும் என்ற வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் நன்மையும் கிருபையும் செல்வங்களும் செல்வாக்குகளும் உங்களை பின்தொடர்ந்து வருவதாக ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த செய்தியை மாதம் ஒரு முறையாவது நீங்கள் திருப்பி திருப்பி சேவ் பண்ணி வச்சுட்டு இதை கேட்டு 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 ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணி அதில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் கிளைம் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த மங்கள வார்த்தையின் மூலமாக இந்த முதல் தேதியில் ஆண்டவர் மொத்தமாக உன் கையில் கொடுத்துட்டாரு. இதை எடுத்து கொண்டு இந்த பூமியிலே எழும்பி பிரகாசி அநேகருக்கு ஆசீர்வாதமாயிரு. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இந்த வருஷத்தை கொண்டாடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தருடைய கிருபையின் கரம் என் பிள்ளைகள் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் கானான் தேசத்து ஜனங்கள் மேலே பதிந்திருந்தது போல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு இந்த வருஷத்திலே கட்டவிழ்த்து விடப்படட்டும். ஆண்டவருடைய நேரடி பார்வை இவர்கள் மீதும், இவருடைய வியாபார ஸ்தலங்கள் மீதும், இவருடைய ஊழியங்கள் மீதும், இவருடைய குடும்பத்தின் மீதும் பதிந்திருப்பதாக. நீ சொன்னது போல சால்வேஷன் இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் முதல் பங்கு வகிக்கட்டும். அந்த சால்வேஷன், ரட்சிப்பு, மீட்பு இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. ஆனந்த சத்தத்தோடு துதி பாடல்களை பாடுகிற ஒரு நாவு இவர்கள் மேலே தங்கி இருப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நித்திய மகிழ்ச்சி இவர்கள் தலையின் மேலே தங்கி இருக்கட்டும். மகிழ்ச்சிகரமான சுப காரியங்கள் இவர்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுங்க. இந்த வருஷம் என் பிள்ளைகள் துதிச்சுக்கிட்டே இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நடக்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகத்தக்கதாக கடனில் தவிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதிலிருந்து ஒரு தெய்வீக விடுதலையை கொடுத்து என் பிள்ளைகள் கடன் கொடுக்கிற அளவுக்கு என்னுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதியும். புதிய வருமானத்தின் வழிகளை இந்த புதிய வருஷத்தில் திறந்து தாரும். சம்பள உயர்வுகள் கிடைக்கட்டும், ப்ரமோஷன் கிடைக்கட்டும், டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கட்டும். வெளிதேசத்திற்கு போவதற்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்கு அதற்கான வழிகள் திறக்கப்படுவதாக. எல்லா தடைகளை ஒட்டச்சி நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்திலிருந்து எண்ணெய் நதி போல என் பிள்ளைகளுக்கு நேராக இறங்கி வருவதாக. இவர்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆத்தும அறுவடை மகிமையாயிருப்பதாக. ஊழியத்திலே வல்லமையின் வரங்கள் பெருகுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த வருஷ தொடக்கத்திலே ஒரு ஜெப ஆவி இறங்குவதாக. ஜெபிச்சு என் பிள்ளைகள் ஜெயமெடுப்பார்களாக. ஒரு பரிசுத்த வாழ்வு இந்த புதிய வருஷத்திலே என் பிள்ளைகளுக்கு கொடையாக கொடுக்கப்படுவதாக. அவர்களும் இந்த வார்த்தையின்படி தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். எந்தெந்த தீராத வியாதிகள் இருக்கிறதோ எல்லா வியாதிகளையும் மாற்றி என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து இந்த வருஷம் முழுவதும் நித்திய மகிழ்ச்சி இவர்கள் சிரசில் இருந்து என் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை கூட எங்களுடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all.